நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. கன்னிராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்கள் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாமா. கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா கண்டக சனியா இருக்கு. கண்டக சனியா இருக்காரு அப்படின்னாலும் அவங்க சில விஷயத்துல கவனமா இருக்கணும். பட் இருந்தாலும் இப்ப கண்டக சனி அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் உண்டு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படிக்கிறதுனால பெருசா ஆபத்து அப்படின்றது கிடையாது. சனி அமைதி ஆயிடுறாரு. இருந்தாலும் கன்னி ஒரு சில விஷயத்துல உஷாரா, ஆமா இருந்தாலும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்னென்ன விஷயத்துல உஷாரா இருக்கணும்? ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 100% ஆரோக்கியம் வந்து பாதிப்பு வரும், பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. 10% நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா இப்ப கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகி ஒரு 2 நாள் போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டு வரதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஆல்ரெடி இது வரைக்கும் எனக்கு எந்த நோயுமே இல்லைங்க, புதுசா டயபெட்டிக் வர்றதுக்கு, பிபி வர்றதுக்கு, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு. சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் சின்ன சின்ன லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள். நல்ல ஒரு தூக்கம், நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? இந்த வருஷம் ஃபுல்லும். 2வது வந்து பாத்தீங்கன்னா பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது கொஞ்சம் வேணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இல்லாத போது நம்ம பாட்டு சிவனேன்னு போந்தாலும் நேரா ஒரு வண்டி வந்து நம்மள மோதுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது, நின்றுட்டு இருந்தாலும் வந்து இடிச்சிடும். ஆமா, இடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. இல்லம்மா நம்ம வந்து எவ்வளவு எஃபிகசியான டிரைவர் இருந்தாலும் ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்குதானே செய்யறாங்க. ரைட் வந்து இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போவோம், இதெல்லாம் நம்ம பாக்குறோம் தானே. ரைட் கை போட்டு லெஃப்ட் திரும்புவோம். அதாவது இப்ப லாரியில வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ஒண்ணு, கிளீனர் ஒண்ணு இருப்பான், அவன் ஒண்ணு பண்ணுவான், இவன் ஒண்ணு பண்ணுவான். இந்த மாதிரி வரது பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த காலகட்டம் அந்த மாதிரி பெருசா இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிடணும். 2 வீலர் மேக்சிமம் நைட். இந்த வயசு கம்மி பசங்களாம் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி போய் சாப்பிடுது இல்லைங்களா? இந்த சென்னை சுத்தி இதெல்லாம் இருக்கு. அந்த நைட் டைம் டிராவல் 2 வீலர் ஓட்டிட்டு போறது அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைங்க நிறைய இருக்கு பாத்தீங்களா. அவங்க நம்ம பாட்டன் செவனேன்னு போனாலும் அவங்க போதையில வந்து நேரா வந்து நம்மள மோதுறாங்க. இந்த மாதிரி மிட் நைட் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்னால தான் நடக்குது. அப்ப நம்ம என்னத்துக்கு போறது? அவன் நிதானத்துல இல்ல. அப்ப நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 100% இல்ல அப்படின்னாலும் இந்த டைமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுமா. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கறது அப்படின்றது வேணும். 100% பிரச்சனை வரும், பிரிஞ்சுடுவாங்க அப்படின்ற நிலைமை மாறிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு வாக்குவாதம், ஒரு அடமெண்ட் ஆர்குமெண்ட், ஆமா, ஒரு சலசலப்பு, ஒரு சஞ்சலம், ஒரு மனமுட்டோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவினாலே அதெல்லாம் இருந்தாதான் கணவன் மனைவி இல்லையா? நம்ம சினிமால பாக்குற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும்
இந்த காலகட்டம் விட்டு கொடுத்துடணும் அப்படின்றத நம்ம சாலிடா முடிவு பண்ணிக்கணுமா. நீங்க கன்னிராசி பெண்களா உங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்துருங்க, கன்னிராசி ஆண்களா மனைவி காலில் விழுந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. சனி எப்பயுமே காலில் விழும்போது பிரீத்தி ஆயிடுவா. நான் என்ற ஆணவம் நீங்கும் போது நான் பிரீத்தி ஆயிடுவேன், நான் அமைதி ஆயிடுவேன். வேர்வை சிந்தும் போது நான் அமைதி ஆயிடுவேன். நான் ரொம்ப சின்சியரா ஒருத்தன் டெடிகேட்டடா ஒர்க் பண்றேன்னா நான் அமைதி ஆயிடுவேன். நேர்மையான வழியில நடக்கிறனா நான் அமைதி ஆயிடுவேன். இப்படி சனிக்குன்னு உரிய குணாதிசயங்கள் உண்டு. அப்ப இவங்க கப்புன்னு வந்து லைஃப் பார்ட்னர் தானே, போனா போது காலில் விழுந்துல அப்படின்னு விழுந்துடும். பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் விட்டு கொடுத்து போகணும். இல்ல ஆமா விட்டு கொடுத்துடணும். 100% இல்லைனாலும் ஓகே நீ என்ன சொன்னாலும் ஓகே ஓகே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நல்லபடியா ஸ்மூத்தா போயிடுறது நல்லதுமா. இவங்களுக்கே இன்பில்ட்டாவே அந்த கேரக்டர்ஸ் உண்டுமா, இருந்தாலும் இந்த காலகட்டம் அது கொஞ்சம் அதிகமா வேணும். ஆமா கொஞ்சம் அதுல கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு இப்ப பயங்கர வீரம் வரும். யாராவது என்ன லைட்டா வந்து ஆட்டம் காமிச்சிட்டு போனா கூட நேரா போய் இறங்கி அவங்களுக்கு முன்னாடி வண்டி கொண்டு போய் நிறுத்தி பலாருன்னு அடிப்பாங்க பத்தியா ரோட்ல. சிலர் பெருசா சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். என்னத்துக்கு அவன் ஆட்டம் காமிச்சு போட்டும், அவன் எங்கேயா போய் மோதிக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்ம பாட்டு நிதானமா போலாம். அந்த மாதிரி ஓவரா தைரியம் அசட்டு தைரியம் எல்லாம் விட்டுடணும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கு, இந்த ரசாயனம் சார்ந்த தொழில், மெடிக்கலி இவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது. அப்ப மீதி பேர்ல சம்பாதிக்க மாட்டாங்களா? எல்லாருமே சம்பாதிப்பாங்க. இந்த தொழில இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மேக்சிமம் வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் விரயம் பண்றதுக்கு, ஒரு சுற்றுலா போய் விரயம் பண்றதுக்கு இதுக்கான பிராப்தமும் உண்டுமா. குரு 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வர. நீ என்ன தொழில் செஞ்சாலும் குரு வந்து கன்னிக்கு பகை கிரகம் தான், இருந்தாலும் அந்த பாவத்துல உட்கார்றாரு அப்படின் போது அந்த உட்கார்ற இடத்துக்கான லாபத்தை கொடுத்துருவாரு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண நல்ல லாபம் அப்படின்றது உறுதிமா. இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போலாம்? பொதுவா கன்னி நரசிம்ம வழிபாடு நல்லதுமா. பக்கத்துல இருக்க நரசிம்மர் கோயில் போகலாம். இல்ல வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர்னோட 108 போற்றி பாராயணம் பண்ணலாம், இல்ல காயத்ரி பாராயணம் பண்ணலாம். நரசிம்ம வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பா நிறைய நற்பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.